இப்ப நாம முத்திரைகளை பார்க்க போகிறோம். எந்த இடத்துல நாம இருக்கிறோம், இனி என்ன நடக்க போகுது. 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? முதல்ல இந்த குதிரைகள்னா என்ன அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே பைபிள்ல விளக்கம் இருக்கு. நாம எதுவும் அசியூம் பண்ணிக்க வேண்டாம். பாருங்களேன், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அசியூம் பண்ணிக்க வேண்டாம். விளக்கம் பைபிள்ல இருக்கு. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 4-5 வசனங்களை வாசிங்க. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். 1 முதல் 4 வசனம் வரைக்கும் 6ல 4 குதிரைகள் வருகிறது. அங்கேயும் இதே குதிரை தான் இருக்கு. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, புள்ளி புள்ளியான குதிரை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மங்கிர நிறம் உள்ள குதிரை. இங்கேயும் 4 இருக்குது, அங்கேயும் 4 இருக்குது. அந்த குதிரைக்கான விளக்கம் என்னென்னா, 6ஆம் அதிகாரத்தில் வசனம் தெளிவாக சொல்லுது 4 ஆவிகள். அதில் நீங்கள் தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சகரியாவின் புஸ்தகத்தை சொல்கிறேன், வாசிக்கும் போது அவைகள் போய் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை பூமியில் செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் போய் அதை செய்வார்கள். இது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய மந்திரி இருக்கிறாருன்னா அவர் போய் ஒரு வேலையை செய்ய சொன்னால் அவர் இறங்கி செய்ய மாட்டார். அவர் அதை அந்த அதிகாரி கிட்ட சொல்லுவார். அதிகாரி போய் வேலைக்காரங்களை வச்சு, ஊழியர்களை வச்சு அதை செய்வார். இதுதான் நடக்கிறது. அதே காரியம்தான் இந்த 4 ஆவிகளும். ஒவ்வொரு ஆவிகளும் ஒவ்வொரு காரியத்தை பூமியிலே நடப்பிக்கும். அந்த கலர் அது நடப்பிக்கிறதை குறிக்கிறது. அது மேல் உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன செய்கிறான் என்பதுதான் இப்போ முக்கியம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது முத்திரை உடைக்கப்பட்டது. இது உடைக்கப்பட்ட அன்று அப்பொழுதே, அப்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம், 1வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்பொழுது சொல்லும் போது யாருக்குமே அது பெருசாக தெரியல, ஏற்றுக்கொள்ளவும் மனம் இல்லை. எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த வசனம் சொல்லுது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு. இது எந்த இடத்துல இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 13:7 வாசி. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இன்னைக்கு காலையில் பார்த்தோம் இல்லையா? இப்போ நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம் முடிஞ்சவன ஒரு வல்லரசு உருவாக போது, ஒரு கவர்மெண்ட் வரப்போது. 13:2 பார்த்தோம். இது 13:7. ஒரு மிகப்பெரியதான அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, பூமியில் ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சி தொடங்குவதற்கான ஆயத்தத்துக்கான காரியம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆட்சி தொடங்கும் போது அந்த சர்வாதிகாரியுடைய ஆட்கள் பூமிக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்ய தொடங்கும். அந்த ஆவி வந்து கிரியை செய்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைக்கும். கடைசியாக அந்த சர்வாதிகாரி வந்து அதில் உட்காருவான். இப்போ எப்படி இயேசு வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வந்து வழியை ஆயத்தம் பண்ணினார். அவர் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கும் போது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதே மாதிரி தான் இப்போ இந்த சர்வாதிகாரியின் ஆட்சி தொடங்குவது எப்படி தொடங்கும்னா, வசனம் சொல்லுது அது புறப்படுகிறது என்பதற்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை கலர் குதிரையில் அது வரும் அப்படின்னு இருக்கு. வெள்ளை கலர் குதிரையில் அது வரும் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெள்ளை கலர் என்பது சமாதானத்தை குறிக்கிறது. வரப்போகிறதான சர்வாதிகாரியின் ஆட்சி சமாதானமாய் பூமிக்குள்ளே நுழையும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21. அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். வசனம் சொல்லுது, அவன் எப்படி உள்ளே நுழைந்து ராஜ்யத்தை கட்டிக்கொள்வானா? சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். அதான் வெளிப்படுத்தல் 6:2 வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, ராஜ்யம், அதிகாரம் பெற்றுக்கொள்வான். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிச்சோம். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மேலும் பரிசுத்தவான்கள் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், ஜாதிகள் மேலும், பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ வசனத்தின்படி ராஜ்யபாரம், அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு காலையில் பார்த்தோம். இந்த யூரோப்பியன் யூனியன் அந்திகிறிஸ்து வரதுக்கு முன்னாடி பூமிக்குள்ளே நுழைஞ்சு ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளணும். அதை தான் உங்களுக்கு சொன்னோம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம் முடியும் போது யூரோப்பியன் யூனியன் வல்லரசா மாறும். அது வல்லரசா மாறப்போது சர்வாதிகாரி அதில் வரப்போறான்றதுக்கு இன்னைக்கு ஒரு அடையாளம் நடந்துச்சு நேற்று. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் 29 நாடு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து 28-29 நாடு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தலைமை வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் யூரோப்பியன் யூனியன் தலைமைன்னு பேர். இந்த தலைமை சொல்றதை இவங்க எல்லாம் கேட்கணும். எந்த அளவுக்கு கேட்கணும்னு கேட்டீங்களா, அவங்க தங்கள் அடையாளங்களை எல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கரன்சி எல்லாம் போய் இப்போ யூரோன்னு ஒரு கரன்சி வந்துருச்சு. இதெல்லாம் பழைய நியூஸ். இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐரோப்பாவில் மிகப்பெரியதான பஞ்சம், அதாவது பற்றாக்குறை போயிடுச்சு. அப்போ பல நாடுகள் பணத்தை வந்து வீணா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த யூரோப்பியன் யூனியன் தலைமை என்ன சொல்லுது, உக்ரைனுக்கு $500 கோடி, $50 பில்லியன் அவங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த இடத்துல மற்ற நாடுகள்லாம் சொல்லுது, இந்த பணத்தை அனுப்பாதீங்க, இவ்வளோ அனுப்புனீங்கன்னா நமக்கு பத்தாது, நமக்கு தேவைப்படும். ஆனால் ஒரு நாட்டுடைய பேச்சை கூட யூரோப்பியன் யூனியன் தலைமை கேட்கல. நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க உக்ரைனுக்கு. இப்போ என்ன எழுதியிருக்கா பத்திரிக்கைன்னா,
இது பார்க்கிறதற்கு சர்வாதிகாரம் போல் இருக்கிறதுன்னு எழுதுறான். இப்போ யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறுவதற்கான வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கு. முதலாவது அரசாங்கம் பூமியிலே இப்போ அப்படியே கடைசி அரசாங்கம் அப்படி எழும்புது, முதலாவது முத்திரை. சரி, இவங்க புறப்பட்டது எப்படி, எந்த மாதிரி வெள்ளை கலர் குதிரை என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2012 நோபல் பரிசு எப்பவுமே ஒரு நோபல் பரிசு மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா 2012 நோபல் பரிசை நீங்க பாத்தீங்கன்னா சமாதானத்துக்கான நோபல் பரிசு, ஒரு நாட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, யூனிசெஃப் கொடுத்துருக்காங்க. இல்லைனா மனுஷனுக்கு தான் கொடுக்கும். ஏன்னா மனுஷன் தான் என்ன பண்ணி வைக்க முடியும், சமாதானம் பண்ண முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா இங்க ஒரு நாடு பண்ணுச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1940 பிறகு, 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு 3ஆம் உலக யுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு யூரோப்பியன் யூனியன் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ சமாதானத்தை அறிவிக்கிறவதாக வெள்ளை கலர் குதிரை, வெள்ளை குதிரை புறப்பட்டாச்சு. 2012 இருந்து இந்த காரியம் நடக்குது. இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் வல்லமையெல்லாம் தங்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. பிறகு ஒரு வல்லரசு உருவாகும். அந்த வல்லரசு இவங்க தான். இப்போ அதற்கான வேலையை செய்யறாங்க. இவங்க அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எல்லா நாட்டுகளையும் தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு எல்லா வேலையும் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ முதலாவது முத்திரை ஏற்கனவே 2012 உடைக்கப்பட்டாச்சு. இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்.